உண்மை தேச துரோகி யாருன்னு தெரிந்து கொள்ள வேண்டுமா? அண்ணா சாலையில் ஜெமினி மேம்பாலம் அருகில் இருக்கின்ற அமெரிக்க கான்சுலேட் அலுவலகத்திற்கு முன்பாக சென்று பாருங்கள். எப்பொழுது அந்த தூதரகத்தின் கதவுகள் திறக்கும், எப்பொழுது சென்று விசா வாங்கிக் கொண்டு அமெரிக்க தேசத்துக்கு போவோம் என்று காத்துக் கொண்டிருக்கிறானே மேல்கட்ட வர்க்கத்து மனிதன், RSS விஸ்வ இந்து பரிசு இயக்கங்களை சார்ந்தவர்கள், அவர்கள் தேச துரோகிகளா? பாரத மாதாவை வெறும் டாலருக்காக விட்டுவிட்டு அமெரிக்க தேசத்துக்கு ஓடி போகின்ற அவர்கள் தேச துரோகிகளா? மதம் மாறின பின்பும் இந்த மண்ணிற்கு உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிறுபான்மையினன் சாமானியன் தலித் தேச துரோகிகளா? அருமையானவர்களே, நாம் ஒன்றுபட வேண்டிய காலம் நெருங்கி வந்துவிட்டது. நம்மை அடக்கி ஆள்பவர்கள் முகத்துறை இப்பொழுது தெளிவாக கிழிந்திருக்கிறது. கசாப்பு கடைக்காரன் பின்பாக செல்லுகின்ற ஆட்டை போல சிறுபான்மையினர் கடந்து முடிந்த தேர்தலின் பொழுது பின்னாக சென்றோம். நாம் நம்பி சென்றவர்கள் நம்மை அங்கு பலிபிடத்தில் பலியாக்கி விட்டார்கள். இப்பொழுது நாம் விழித்தெழ வேண்டிய அவசியம் உண்டு. நாம் யார் என்று, நமது வலிமை யார் என்று நமக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்ற தலித்துகள், சிறுபான்மையினர் அனைவரும் தங்கள் வலிமையை உணர்ந்து தங்கள் கரங்களை நீட்டி ஒருவரோடு ஒருவர் தங்கள் கரங்களை இணைத்து தங்கள் நண்பர்கள் யார், தங்கள் பகைவர்கள் யார் என்று நன்றாக அறிந்து தங்களுக்கு நேச கரங்கள், உதவி கரங்களை நீட்டுகின்றவர்களை இவர்கள் பற்றி பிடித்துக் கொண்டு எழுதி நிற்பார்கள் என்றால் இன்று நம்மை அடக்கி ஆளுகின்ற இந்த பாசிச ஆட்சிகள் நாளை இருக்காது என்பது உண்மை. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன வண்ணமாக இப்படிப்பட்ட ஒரு சிறந்த எதிர்காலத்தை நோக்கி இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் நமது புரட்சியை நாம் தொடருவோம். நமக்குள் நாம் அமைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நட்பில் நாம் வளருவோம். நாளைய இந்திய வரலாறு தலித்துகள், சிறுபான்மையினர் எழுதுகின்ற வரலாறாக இருக்கட்டும். இந்த வாய்ப்புக்கு நன்றி. அவர்களுக்கு என்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க திரும்பவும் இந்த இடத்திலே சொல்லப்பட்ட ஒரு கருத்து, நாம் ஈரட்டு எழும்ப வேண்டும். நமக்கெல்லாம் விழிப்புணர்வு தேவை, ஒன்று வேண்டும், உஷாராக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். எந்த அளவிலே உஷாராக இருக்கின்றீர்கள், எந்த அளவு நாட்டை தெரிந்து வைத்தீர்கள் என்று சொல்லி இரண்டே கேள்விதான் கேட்க போகிறேன். வாத்தியார் பள்ளிப்பள்ளியில் கேட்கக்கூடிய கேள்வி, பரீட்சையிலே தேர்வுகளிலே சரியா தப்பா என்று சொல்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. எந்த அளவுக்கு நீங்கள் விழிப்பாக இருக்கிறீர்கள்? கேள்வியை பார்த்தால் கொஞ்சம் மெதுவாக இருக்கும், ஆனால் நீங்கள் இதை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறா என்று கேட்க விரும்புகின்றேன். உஷாராயிருங்கள். சரியா தவறா அதை மாற்ற நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த நாட்டின் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் ஆனா இன்னைக்கு அப்படி அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது யாரு? சரியான சொன்னீங்க. இப்பொழுது இந்த நாட்டின் பிரதமர் யாருன்னு நினைக்கின்றார்கள்? சரி, இந்த கேள்வியாவது சரியா தவறா சொல்ல பார்க்கணும். இந்த நாட்டின் தலைநகரம் டெல்லியிலே இருக்கிறது. இந்த உணர்வு வந்துவிட்டால் இந்த நாடு கண்டிப்பாக அடுத்து பேசுறவர்கள் ஒவ்வொரு நிமிஷம் மாத்திரம் பேசுவார்கள். எவ்வளவு விழிப்புணர்வாக பேசுறாங்க பார்க்கலாம். கூட நம்ம இந்திய தேசிய மாநில தலைவர் A.M. அப்துல் காதர் அவர்கள் ஒரு நிமிடம் வாழ்த்தி இந்த மாநாட்டிலே நம்ம எல்லாம் மகிழ்வார். नहमदुहु सल्ली अला रसूलिल करीम अम्मा बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम
மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலித் சிறுபான்மை மாநாட்டினுடைய தலைவரும் பேராயர் மட்டுமல்ல இந்திய அரசியலில் தன்னுடைய பங்குகளை அவ்வப்போது செலுத்திக் கொண்டிருக்கின்ற அன்பு பேராயர் சர்க்குணம் அவர்களே, இங்கே வருகை இருந்திருக்கின்ற எனது மாபெரும் தலைவர் மறைந்த எம்.ஏ. லத்தீப் சாஹிப் அவர்களுடைய அன்பு சகோதரராக பணியாற்றிய சகோதரராக அவர் போற்றிய ராமநாத் அவர்களே, எங்கள் மேடையில் வீட்டிருக்கின்ற அனைத்து சமுதாய கட்சியினுடைய தலைவர்களே, பொறுப்பாளர்களே, பேராயர் சர்க்குணம் அவர்கள் 10 நிமிடத்திலிருந்து 5 நிமிடத்திலிருந்து எனக்கு வருகின்ற பொழுது 1 நிமிடத்தை அளித்திருக்கிறார்கள். அந்த 1 நிமிடத்திலே பேசுகின்ற அப்பேற்பட்ட ஒரு பெரிய தலைவனாக நான் இல்லை என்பதை நான் சொல்லிக் கொண்டாலும் கூட நேரத்தின் காரணத்தை நேரத்தின் கருதி நான் 2 வார்த்தைகளை உங்களிடத்திலே சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் ஒற்றுமை என்பதை பற்றி எல்லாம் பேசினார்கள். அதோடு பாபர் மசூதி மீண்டும் கட்டப்படுமானால் அதை இழுக்கிறதே நாங்கள் தயார் என்று கூறினார்கள். நான் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன், இடிக்கின்ற அளவிற்கு அவர்களை விட்டுவிட வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாகும். காரணம், 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி இடிக்கப்பட்ட பொழுது பஜ்ரங் தள், விஸ்வ இந்து பரிஷத், பாரதிய ஜனதா போன்ற கட்சிகள் தான் அவர்களுக்கு ஆதரவு அளித்தன. அதை விடுத்து மற்ற இயக்கங்கள் எல்லாம் கட்சிகள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றன. அதற்காக இந்த நேரத்திலே உங்களுக்கு எல்லாம் நன்றி செலுத்தி கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், இன்றைய தின அளவும் நாடாளுமன்றமானாலும் சரி, வெளியிடங்களிலாலும் சரி, பாபர் மசூதி பிரச்சனை வருகின்ற பொழுதெல்லாம் அங்கே பாபருடைய மசூதி தான் இருக்க வேண்டும், ராமன் கோயில் அந்த இடத்தில் இருந்தது என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்தியர்கள், இஸ்லாம் அல்லாதவர்கள் எல்லாம் ஆயிரம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் என்று எண்ணுகின்ற பொழுது இந்த சமுதாயம் அவர்களுக்காக நன்றி கடன்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது நீண்டு வரும் என்று சொல்கின்ற பொழுது நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கின்ற பொழுது அடுத்து வருகின்ற ஆட்சி நம்முடைய ஆட்சியாக தான் நாடாளுமன்றத்திலே இந்தியாவில் இருக்கப் போகிறது என்பதை நான் குர்ஆனிலே சொல்லப்படுகிறது. ஒற்றுமையுடைய கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஒற்றுமையுடைய கயிறாகப்பட்டது எப்படி திரிக்கப்படுகிறது சொன்னால், சாதாரண நாரை கொண்டு திரிக்கப்படுகிறது. அந்த நார் இருக்கின்றது, அந்த நார் பல்லு குத்துவதற்கு கூட உதவாது. ஆனால் அந்த நார் கயிறாக திரிக்கப்படுகின்ற பொழுது கப்பலிலே கட்டி நிறுத்தக்கூடிய சக்தி அந்த கயிறு பெற்றுக் கொள்கிறது. அந்த கயிறை போல், அந்த கயிறை பற்றி பிடித்துக் கொள்வது போல் நமது பிற்பட்ட சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயம் ஒன்று சேர்ந்தால் இந்த நாட்டை ஆவது நம்மை தவிர யாரும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு நமக்கு ஒற்றுமை இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். அந்த ஒற்றுமையிலே பல இருக்கின்ற மதங்கள் எல்லாம் அந்த மதங்களுக்குள்ளேயே நாம் பிரிவாக இருக்கிறோம், ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறோம், கட்சிக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கின்றோம். நாம் எல்லோரும் ஒன்று சேர்வோமானால் இந்த நிலையை நாம் கண்டிப்பாக பெறுவோம் என்பது என்னுடைய குறிக்கோளாகும். அந்த நிலையை தலித் மக்களாலும் கிறிஸ்துவ மக்களாலும் சிறுபான்மை மக்களாலும் நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆங்காங்கே சென்று உங்களுடைய இயக்கங்களின் சார்பாக ஒன்று சேர வேண்டிய அந்த நல்ல எண்ணத்தை அவர்களுக்கு புகுத்த வேண்டும். இங்கே வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு தனிப்பட்ட ஒரு 10 பேருக்கு சொல்லுகிறார்கள், அது அப்படியே பறந்து அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் தான் வெற்றி பெற்று சிறுபான்மையாக இருக்கின்ற அந்த 2% 2 விழுக்காடு இருக்கிற விளக்குகளாக இருப்பார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் அதிகமாக இருந்து கொண்டு அவர்கள் குறைவாக இருந்து கொண்டு அவர்கள் ஆளுநருக்கு நாம் கைக்குலிகளாக அவர்களுக்கு அடிமைகளாக இருந்து கொண்டிருப்பது ஏற்கக்கூடியதா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். என்று சொன்னால் நம்மளுடைய ஒற்றுமையின்மைதான் அவர்களை பலப்படுத்துகிறது. நாம் ஒற்றுமையாக இருப்பதானால் அவருடைய பலம் குன்றிவிடும். ஆகவே பெரும்பான்மை ஆள வேண்டும், சிறுபான்மை வாழ வேண்டும் என்பதாக இருக்கிறது. பெரும்பான்மையாக இருக்கின்ற நாம் வாழ்ந்து அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்து நம்மத்திலே அரை நிமிஷம் பேச வருகிறவர் விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக சிந்தனை செல்வன் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லி அமர்வார். கண்டிப்பாக
டெல்லியிலே பெரிய பாராளுமன்றம் இருக்கிறது, குதுப்மினார் கட்டடம் இருக்கிறது, மிகப்பெரிய மாளிகைகளும் கூட கோபுரங்களும் இருக்கிறது, இந்தியா கேட் இருக்கிறது, செங்கோட்டை இருக்கிறது. இவைகளெல்லாம் இருப்பதால் அதிகார வர்க்கத்திற்கு பெருமை. டெல்லியிலே அண்ணன் ராமதாஸ் பாஸ்வான் இருக்கிறார். அதனால் ஜனபா ஸ்ட்ரீட் என்று சொன்னார்கள். அதன் பொருள் என்ன என்று கேட்டேன். ஜனம் என்றால் மக்கள், பாத் என்றால் பாதை, மக்கள் பாதை. அங்கேதான் அண்ணன் பாஸ்வானுடைய வீடு இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த பாதையை குறுக்காக ஒரு சாலை இருக்கிறது. சாலையின் தெற்கே ஒரு மியூசியம், நேஷனல் மியூசியம். சாலையின் வடக்கே அண்ணனுடைய வீடு, நேஷனல் மியூசியம். கடந்த கால வரலாறு இங்கே இருக்கிற அண்ணனுடைய வீடு, எதிர்கால வரலாறு. அத்தகைய அளவில் அகில இந்திய அளவில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை சூண்டி எழுப்புகிற பெயராக உச்சரிக்கப்படுகிற அண்ணன் பாஸ்வான் அவர்கள் எங்களுக்கு மாத்திரம் சொந்தமல்ல, உங்கள் அனைவருக்கும் சொந்தம் என்று அருமையண்ணன் சந்திரகேசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பேராயர் நற்குணம் கொண்ட சற்குணம் அவர்கள் இதை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். மேடையிலே வந்திருக்கிற அனைத்து தலைவர்களுக்கும், நாளை இந்த நாட்டை ஆளப்போகிற விடுதலை போராளிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இத்தகைய மாநாடுகள் குறித்து மிக சுருக்கமாக ஒரு சில செய்திகளை நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அரை நிமிடத்தில் சொல்லுங்கள் என்று அண்ணன் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அதைவிட மிக சுருக்கமாக சொல்வது என்பது ஒரு எதிர்வினையை ஏற்படுத்திவிடும் என்பதால் சற்று விளக்கமாக சில கருத்துக்களை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன். இத்தகைய சமூக ஒற்றுமை மாநாடுகள், சமூக நீதி மாநாடுகள் எல்லாம் கடந்த 20 ஆண்டு கால என்னுடைய பொது வாழ்க்கையிலே பெரும்பாலும் தலித்துகள் இதை ஒருங்கிணைக்கிறார்கள் அல்லது இஸ்லாமியர்கள் இதை ஒருங்கிணைக்கிறார்கள். இப்படி ஒருங்கிணைக்கப்படுகிற மேடைகளுக்கு அதிமுகவிலிருந்தோ, திமுகவிலிருந்தோ, காங்கிரசிலிருந்தோ, கம்யூனிஸ்டிலிருந்தோ கட்சி தலைவர்கள் வாழ்த்தி விட்டு போகிறார்கள். ஒரு பணிவான வேண்டுகோளை இந்த உங்கள் அனைவரின் சார்பாக நான் முன்வைக்க விரும்புகிறேன். சேரிக்கு சாதி இந்துக்களிலே இருக்கிற ஆண்டைகள் வந்து போவது என்பது கடந்த காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சேரியிலே இருக்குவரை ஊர் தெருவுக்கு அழைத்து கௌரவிப்பது என்பதுதான் இன்னும் உருவாகவில்லை. எனவே திமுக சமூக நீதி மாநாட்டை போட்டு திருமாவளவரையும் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியும் அண்ணன் ஜெகன்மூர்த்தியும் அழைப்பது என்கிற நடைமுறை உருவாக வேண்டும். காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அதையே நான் சொல்ல விரும்புகிறேன். நண்பர்களே, ஒரு அடிப்படையான புரிதலுக்கு நாம் வந்தாக வேண்டும். மிக வலுவான, மிக சிக்கலான பிரச்சனைக்குள்ளே நாம் மாட்டியிருக்கிறோம். ஆளும் உரிமை வேண்டும் என்று சொன்னார்கள், வாழும் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இடையே ஒற்றுமை வேண்டும் என்று சொன்னார்கள். மரியாதைக்குரிய எண்ணம், நான் மிகவும் விரும்பக்கூடிய, நேசிக்கக்கூடிய வீசும் புயல் வெப்ப சூறாவளி விடுதலை சிறுத்தைகளின் தளபதிகள் திருவாவூர்களால் அங்கீகரிக்கப்படுகிற தமிழர் தலைவர்கள் ஒருவராக இருக்கிற அண்ணன் சேதுராம் அவர்கள் கதையை சொன்னார்கள். அந்த கதையை மறுக்கவில்லை என்று சொன்னால் அது ஒரு வரலாற்று பிழையாக மாறிவிடும் என்பதால் பணிவோடு அதை நான் மறுக்க விரும்புகிறேன். அருமை அண்ணனவர்களே, ஒரு தேருக்குள்ளே 4-5 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த தேருக்குள்ளே அமர்ந்திருப்பவர்களுக்குள் யார் முடிசூட்டிக் கொள்வது என்கிற சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென தேர் அசைகிறது. எட்டி பார்த்தால் தேரை சுமந்து கொண்டிருப்பவன் நான் தேருக்குள்ளே வரட்டுமா என்று கேட்கிறான். உடனடியாக சண்டை போட்டுக் கொண்டிருந்த 4-5 பேரும் சண்டையை நிறுத்திவிட்டு தேரை சுமந்து கொண்டிருந்தவரை பார்த்து அடித்து ஒழுங்காக தேரை சுமந்து கொண்டு செல்கின்றார்கள். ஏதோ தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், பாப்பம், பழைய முதலியார், நாயக்கரே என்பதாக இந்துத்துவ படிப்படியாக இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வதையும் பெரியார் சொல்வதையும் நாம் சரியாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். பிரம்மாவின் உடலில் இடம் பெற்றவர்கள், பிரம்மாவின் உடலில் இடம் மறுக்கப்பட்டவர்கள், பிரம்மாவின் இடலில் உடம் அனுமதிக்கப்பட்டவர்கள், அந்த இடலில் உடலிலே வாய்ப்பு பெற்றவர்கள் முதலியார்கள், நாயக்கர்கள், முக்குலத்தோர்கள், கவுண்டர்
படையாட்சிகள் இன்னவரவர் சமூகத்தை சார்ந்தவர்கள். ஆனால் இந்த உடலுக்குள்ளே இடம் இல்லை என்று தேரை சுமந்து கொண்டிருப்பவராக, வெளியே நின்று கொண்டிருப்பவராக தாழ்த்தப்பட்டவன் பள்ளம்பரைய சக்தியாக இருக்கிறான். முதலியாருக்கும் கவுண்டருக்கும் இடையில் இருக்கிற முரண்பாட்டை, நாயக்கருக்கும் செட்டியாருக்கும் இடையிலே இருக்கிற முரண்பாட்டை, தேவருக்கும் வன்னியருக்கும் இடையிலே இருக்கிற முரண்பாட்டை சாதி இந்துக்களுக்கும் சேரிகளுக்கும் இடையிலான முரண்பாடாக பார்த்துவிட முடியாது. அது உள் முரண்பாடு. இது அடிப்படையான வரலாற்று ரீதியான சமூக முரண்பாடு. நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் தான் பாப்பாப்பட்டியிலும் கீரிப்பட்டியிலும் இன்னமும் தேர்தல் நடத்த முடியவில்லை என்பதை நாம் புரிந்து கொண்டாக வேண்டும். மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் ராமதாஸ் பாஸ்வான் எங்கள் அண்ணன் என்று சொல்ல விரும்புகிறேன். தலைவர் என்று சொல்வதை விட அண்ணன் என்று சொல்வதிலே எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. எனக்கு மட்டும்தான் இந்த உரிமை இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். எனவே அருமை அண்ணனவர்களே, பாப்பாப்பட்டியிலும் கீரிப்பட்டியிலும் தேர்தல் நடத்தப்படவில்லை என்று சொன்னால் அதற்கு ஆளும் அதிமுக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும். ஊராட்சி மன்ற தலைவர் அங்கே அமரவில்லை என்றாலும் கூட தனி அலுவலரை நியமித்து அந்த தனி அலுவலின் மூலமாக ஊராட்சி மன்ற தொகையினை அங்கே தந்து சாலை போடப்படுகிறது, குடிநீர் வசதி செய்யப்படுகிறது, அனைத்து அரசு நிர்வகிக்க வேண்டிய பணிகளும் செய்யப்படுகின்றன. அரசியல் சாசனத்தை அங்கீகரிக்க மறுக்கிற எதிர்க்கிற இத்தகைய கிராமங்களுக்கு அரசு எந்த உதவியும் இனி செய்ய முடியாது என்கிற அறிவிப்பை தந்தால் பாப்பாப்பட்டியிலும் கீரிப்பட்டியிலும் இத்தகைய சூழ்நிலைகள் உருவாகுமா? எனவே இத்தகைய சட்ட சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்கு அருமை அண்ணன் பாஸ்வான் போன்றவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும். பேராயர் சர்க்குணம் அவர்கள் 2-3 முறை கடிகாரத்தை பார்த்து விட்டார்கள். அவர் மீது குறை சொல்ல முடியாது. அன்னார் அவர்களை அனுப்பி வைக்க வேண்டிய மிகப்பெரும் சுமையை அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே அவர் அப்படி நம்மை கட்டுப்படுத்துவதை நான் பணிவோடு ஏற்றுக்கொள்கிறேன். ஒன்றை இங்கே சொல்ல விரும்புகிறேன். நண்பர்களே, மதமாற்ற தனிச்சட்டம் வந்தபோது நாம் என்ன செய்தோம்? நம்முடைய எதிர்வினை என்னவாக இருந்தது? மதம் மாறக்கூடாது என்று சொல்லுகிறாயா? நான் மாறுவேன் என்று ஒரு 50 பேர் திருத்துவத்திற்கு மாறினர். மதம் மாறுவதா மாறக்கூடாதா என்பதல்ல பிரச்சனை. மதமாற்ற சட்டத்தின் மூலமாக ஒரு அடிப்படையான RSS செய்தியை அதிமுக அரசு இங்கே மீண்டும் பதிவு செய்திருக்கிறது. அது என்ன? மதமாற்ற சட்டத்தின் மூலமாக நீங்கள் எல்லோரும் இந்துக்கள் என்று சொல்லி இருக்கிறது. நான் இந்துவே இல்லை, என்னை கிறிஸ்துவ மதத்திற்கு மாறுவதற்கு நீ ஏன் தடை செய்கிறாய்? நான் இந்துவே இல்லை, நான் என்னை இஸ்லாமிய மதத்திற்கு மாறுவதை நீ ஏன் சொல்கிறாய்? மதமாற்ற தடை சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்ய வேண்டும் என்று சொன்னால் பார்ப்பன ஆகம விதிகளை ஏற்றுக்கொண்டுத்தான் இனி கிராம கோவில்களும் நடக்க வேண்டும் என குலதெய்வங்களை இந்து மதத்திற்கு மாற்றுகிற உயிர் பலி தடை சட்டத்தை கொண்டு வந்திருக்கிற மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களைத்தான் அங்கே கைது செய்தாக வேண்டும். மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரப்படுகிறது என்று சொன்னால் மதம் மாறுவேன் என்கிற எதிர்வினை வெறும் ரியாக்ஷனரி பாலிடிக்ஸாக இருக்கும், ஒரு எதிர்வினை அரசியலாக இருக்கும். ரெவல்யூஷனரி பாலிடிக்ஸ் என்பது மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்திருக்கிறாயா? அண்ணன் பாஸ்வான் போன்றவருடைய தலைமையில அருமை தோழர்கள் திரண்டு அகில இந்திய அளவில் நாங்கள் இந்துக்கள் அல்ல என்கிற முழக்கத்தை எழுப்புவோம். இந்தியாவில் இருக்கிற அனைத்து தலித்துகளும் நாங்கள் இந்துக்கள் அல்ல என்று பதிவு செய்யப்படுவதை நமக்கான அடிப்படை முழக்கமாக எடுப்போம். உயிர் பலி தடை சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, அரசாணை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உடனே ஆட்டை வெட்டு வேண்டாம், ஆட்டை வெட்டக்கூடாது என்றால் ஆட்டை வெட்டு வேண்டாம் என்ற பிரச்சனை வருகிறது. மிக நுட்பமான இந்த பிரச்சனையை மாத்திரம் ஒரு சில வரிகளில் சொல்லி முடித்து நான் இடம் சார விரும்புகிறேன். அது நண்பர்களே, கடந்த 20 ஆண்டு கால திரைப்பட அரசியலை நீங்கள் பார்த்தால் திரைப்பட அரசியலில் இருவேறு விதமான போக்குகள் உருவாவதை நீங்கள் கண்காணிக்க முடியும். ஒன்று பாரதி ராஜா தலைமையிலே கட்டமைக்கப்பட்டிருக்கிற சாதியவாதம், இன்னொன்று ரஜினிகாந்த் போன்றவர்களின் தலைமையிலே கட்டமைக்கப்பட்டிருக்கிற மதவாதம். ரஜினிகாந்த் எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது ஒரு உத்ராட்ச குட்டையினால் ஓடிக்கொண்டிருப்பார், இந்து கோவில்களிலே அவர் எதையாவது செய்து கொண்டிருப்பார். இப்படி மதவாத போக்கு என்பது திரைப்படத்துறையிலே ரஜினிகாந்த் போன்றவர்களின் தலைமையிலே உருவாக கட்டமைக்கப்படுகிறது. பாரதி ராஜா போன்றவர்களுடைய தலைமையிலே நான் கவுண்டர், நான் முக்குலத்தோர், நான் தேவன், மீசை முறுக்குகிறேன், கத்தி எடுக்கிறேன், என் கத்தி எடுத்தால் ரத்தத்தை சுவைக்காமல் விடாது என்பது போன்ற சாதியவாதம் கட்டமைக்கப்படுகிறது. பாரதி ராஜாவும் ரஜினிகாந்தும் சண்டை போட்டுக் கொள்கிற போது நாம் யார் பக்கமும் போய்விடக் கூடாது என்று என்னுடைய பணிவான கருத்து. நமக்கான ஒரு செய்தி இருக்கிறது. இப்படி இந்த கோவில்களுக்குள் ஆடுகளை, மாடுகளை, கோழிகளை வெட்டுவது தவறு என்று அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசாணையை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்கள் தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தையும் சேர்த்து இருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழக அரசியலில் இந்த சரிவலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது, போட்டு உடைக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கிராம கோவில்களில் ஆடுகளை, மாடுகளை, கோழிகளை, பன்றிகளை வெட்டுகிற எந்த கோவிலுக்குள்ளும் தாழ்த்தப்பட்டவன் நுழைய
சட்டத்தை எதிர்க்கிற குரலோடு நாம் வைக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆளும் அரசை பார்த்து மூட நம்பிக்கை என்ற பெயரில் மரியாதைக்குரிய நண்பர் வீரமணி அவர்களும் சங்கராச்சாரியர்களும் இப்பொழுது கூட்டு சேர்ந்தார் என்று தெரியவில்லை. மூட நம்பிக்கை என்கிற பெயரில் இந்த சட்டத்தை எதிர்க்கிற கட்டுப்படுத்துகிற தமிழக அரசை வெட்டுவதை தடை செய்திருக்கிறாய், வெட்டியான்களை தடை செய்வதற்கு நீ தயாராக இருக்கிறா என்பது கேள்விகளை எழுப்பியாக வேண்டியிருக்கிறது. இந்த வாய்ப்பு மிக இனிமையானது, வாழ்வில் மறக்க முடியாதது. நமது தலைமுறை போர் புரியட்டும், நாளைய தலைமுறை நாடாளட்டும். அடங்க மறுப்போம், அத்து மீதுவோம், திட்டமிடுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கண்டிப்பாக அடுத்த தடவை ஒரு மாநாடு ஒன்று ஒழுங்கு செய்து அதில் ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி தம்பி சிந்தனை செல்வனை மாத்திரம் நான் பேச அழைப்பேன் என்று கூறிக்கொண்டு, இத்தகைய சிந்தனையாளர்கள் பேச்சாளர் இருக்கிற வரை கண்டிப்பாக நமது தலித் சமுதாயத்திற்கு, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு எந்த கவலையுமே இல்லை. அதனால முதல் தடவையாக தம்பியை கேட்டேன், தொடர்ந்து பேச முடியவில்லை என்ற ஆதங்கம்தான். அடுத்து பேசுபவர்கள் 1/4 நிமிடம் நம் மைத்திலே மகேந்திரவர்மன் வருகின்றார். அதாவது நம்மத்திலே இப்பொழுது புதிய பாரதத்தின் பிரதிநிதிகள் எத்தனை பேர் வந்திருக்கார் உங்களுக்கு தெரியும். அவர்களுடைய புரட்சி பாரதத்தின் தலைவர் இங்கே வந்திருக்கின்றார். எத்தனை பேர் புரட்சியாளர்கள் என்பதை நீங்கள் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுடைய ஆரம்பம் தலைவர் ஜெகன் மூர்த்தி அங்கே ராமநாத பஸ்வான் கொண்டிருக்கின்றார். அவருடைய சார்பாக எங்கெல்லாம் தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் வாசகன் அவர்களுக்கு எங்கெல்லாம் சிறுபான்மையர்கள் நசுக்கப்படுகின்றார்களோ, மிதிக்கப்படுகின்றார்களோ, அடக்கப்படுகின்றார்களோ, அங்கெல்லாம் சென்று இந்திய துணைக்கண்டத்தில் தன் குரலை அங்கு உயர்த்தி அவர்களுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற எஸ்ரா அவர்களே, இன்றைய காலகட்டத்தில் ஒரு இரவில் overnight more than 10,000 people or 20,000 people, 1 lakh people were removed from the service. ஒரே ஒரு நாள்ல 10,000 பேர், 20,000 பேர், 30,000 பேர் போனா வீட்டுக்கு என்று சொல்ற காலகட்டத்தில் ஏறக்குறைய 20 ஆண்டு காலமாக வெறும் தொழிலாளியாக, கான்ட்ராக்ட் லேபராக ரயில்வேயிலும் மற்ற தொழிலிலும் செய்து கொண்டிருந்த வேலை மக்களை, பாட்டாளி மக்களை ஓவர் நைட்ல பர்மனன்ட் செய்த எங்கள் அன்பு தலைவர் பாசனம் உலகம் பூராவும் ஒரு சர்வே பண்றான். உலகம் பூராவும் ஒரு சர்வே பண்றான். அந்த சர்வேல சொல்றான், who is the eminent minister in India? எனக்கு தெரிஞ்சு எல்லா தலைவர்கிட்டையும் எல்லா ஆட்சியிலும் மினிஸ்டரா இருக்கிறவர்கள் பஸ்வான் அவர்கள். அவரை தான் சொல்லுகின்றார், எந்த மினிஸ்டராக இருந்தாலும், எந்த மினிஸ்டர் பதவி ஏற்றாலும், அது he is the only eminent person in India doing his work very greatly. எடுத்து போறான் பஸ்வான் அவர்களே. இந்த மக்கள் பேசுகின்ற போது சொன்னார்கள், சிறுபான்மையர் பாதுகாப்பு மாநாடு, சிறுபான்மையர் ஒருங்கிணைப்பு மாநாடு, அத்தனை பேரும் ஒருங்கிணைவோம் என்று கூறிவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். இதைத்தான் என்னுடைய தலைவர், என் ஆசான், என் தெய்வம் சொன்னார். தாழ்த்தப்பட்ட மதமாறிய கிறிஸ்தவர்களே, இனியாவது ஒன்று சேருங்கள், இனியாவது நீங்கள் ஒன்று சேருங்கள். நீங்கள் ஒன்று சேரவில்லை என்றால் நீங்கள் நசுக்கப்படுவீர்கள் என்று அப்பொழுது என் தலைவன், என் தெய்வம் எழுதிவிட்டு சென்றது. இதுவரைக்கும் அதை யாருமே கண்டுக்கல, இதுவரைக்கும் அதை யாருமே திரும்பி பார்க்கல. ஒன்று சேர
என் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் என்பதை சொல்லிக் கொள்வதை நான் பொறுமை கிடக்கிறேன். என் மதமாறிய கிறிஸ்தவர்களே, இனியும் ஒன்று சேர நீங்கள் மறுப்பீர்கள் என்றால் ஒரு பாப்பா அல்ல, பாப்பா அழைச்சிட்டு போடுவான். காஞ்சி பத்து பாப்பா வரலைங்க, காஞ்சி பத்து வேற ஒரு அழைச்சிட்டு போடுவான் நம்மள. இதற்காகத்தான் என் தலைவர் மூர்த்தியார் அவர்கள் கிறிஸ்தவர்கள் நசுக்கப்பட்ட போது சென்னை மாநகரத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டினார். சிறுபான்மையை பாதுகாப்பு மாநாடு முதலில் இந்த தமிழ்நாட்டில் நடத்தி காட்டியவர் என் தலைவர் மூர்த்தியார் அவர்களை சொல்லிக் கொள்வதற்காக ஒன்றை ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நான் அமரலாம் என்று நினைக்கிறேன். கிறிஸ்துவ மதத்திற்கு மாறக்கூடாதுன்னு ஒரு சட்டம், ரைட்டு. நான் வரும்போது தெரிஞ்சேன், இதே ஆண்டு மோடங்கன்னா அது தோல் தானே செய்யறாங்க. எங்க நடுப்புற உட்கார வச்சிருப்பாங்க, நடுப்பாரு இருக்கிறாரு, அங்கேயும் இருக்கட்டும். இதே மாட்டா என்ன பண்றாருன்னா ரெட்டியார் கிறிஸ்துவரா மாறாரு, ஐயரு கிறிஸ்துவ மாறாரு, நாயுடு கிறிஸ்துவ மாறான், நாடார் கிறிஸ்துவ மாறினான். இவன் நல்லா மாறினா மட்டும் பிசியா, இவனுக்கு ப்ரொமோஷன் இல்லையா? ஆனா ஒரு பையனும் தாழ்த்தப்பட்டவனும் கிறிஸ்துவனா மாட்டினா ஓவர் லைட்ல ப்ரொமோஷன், நீ பிசினாங்கிறா. என்னடா நியாயம் இது? யார் சொல்ற நியாயம் இது? அவன் நல்லா மாறினாக்கா பிசியா, நான் மாறினா மட்டும் எனக்கு ப்ரொமோஷன். அங்கேயமாடா எனக்கு இந்த கதை. இதை தாயன் தலைவன் மூர்த்தியார் கேட்டா முதல் என்ன யாரு பார்த்தாலும் தாய்க்கு பாட்டு இருந்தா எங்கட தாய்க்கு பாட்டுனாங்க, உன்னோட தாய்க்கு பாட்டு போடாங்க பக்கம் அவங்க நம்ம நம்பி சேர்றாங்க. எதுக்கு உங்ககிட்ட நாங்க வர்றது? நீ வார என்கிட்ட பார்த்துக்கலாம் கதைய, நீயா நானா? இப்ப எங்களுக்கு ஆட்சி எல்லாம் முக்கியம், எங்களுக்கு ஆட்சி எல்லாம் முக்கியம். பேசுறாங்க 10 பேரும் கீழ் பட்டிய பாப்பா பட்டி எலெக்ஷன் இல்ல, எங்க மூர்த்தியார் அவங்க எடுத்துட்டாங்க. இது ஒரு தமிழக முதலமைச்சர் வரணுமா? இது ஒரு கலைஞர் வரணுமா? ஏதுக்கடா எங்க அண்ணன் போல முட்டிக்கிறாங்க. அது சொல்லி பாக்குறாங்க, சென்னைக்கு வாங்கலாம் ஒண்ணு சொல்ல சொல்லி போட்டாங்க. சகோதரனை நேரம் நான் ஒரே ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டு நான் நிறுத்திக் கொள்கிறேன். ஒப்பில்லாத பேர்மர ஊர்வசி என்கின்ற கூத்தியின் வயிற்றில் பிறந்த தப்பில்லாத சாஸ்திரம் படிக்கின்றனே. வசிஷ்டனுக்கும் சண்டாளிக்கு பிறந்தவன் சாத்திவன் அல்லவோ? உயர்ந்தோன் பராசன் என்று, உலகத்தில் உயர்ந்தோன் பராசன் என்று மற்றமுள்ள மீன்பாடிச்சியை எச்சமாக வைக்கிறதுனால் மிச்சமாக பிறந்தவன் தேவவாசன் அல்லவோ? நாங்கதான் முதல்ல கேட்க எல்லா இடத்துலையும் போனோம், கடவுள்கிட்ட போனோம், எல்லாம் ராமர் பெருமாள் முருகன் கிருஷ்ணன் பேர் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து வந்தோம் முஸ்லிம் எல்லாம் வாழ்த்தணும். அதுக்கு அடுத்து வந்தோம் எதனா காலையில போய் பார்க்கறதுனாக்கா சிறுவுக்கு தான் பாடுறான். ஒவ்வொரு காலனியும் ஏற்றுக்கொண்டோம், முஸ்லிம் மத்தையும் கிறிஸ்துவ மத்தையும் ஒவ்வொரு தலைவரையும் ஏற்றுக்கணும். ஒவ்வொரு ஊருக்கும் 100 அண்ணா இருக்கிறான், ஒவ்வொரு ஊருக்கும் 100 கலைஞர் இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தலைவன் இருக்கிறான். யாராவது ஒருத்தர் கிறிஸ்துவராவது முஸ்லிமாவது இல்ல வேற தலைவனாவது அம்பேத்கர் பேரை யாராவது சொல்லிருக்கிறாங்க? சிந்தித்து பாருங்க. உங்களை அவர்கள் சேர்த்துக் கொள்ளாத வரையில் நீ ஏன் அங்கு போக வேண்டும்? வா, என் தலைவன் காட்டிய பாதைக்கு வா, மூர்த்தியார் காட்டிய பாதைக்கு வா. யாருக்கும் வேண்டாம், நிமிர்ந்து கூறி வாழ்க ஜெயம் மூர்த்தியார் அவருடைய அவை வளைய புரட்சிப்பாளர் என்று கூறிக்கொண்டு வாழ்க்கை ஒரு சிங்கம்